அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கமே, குறிப்பாக ஜனவரி மாதம் ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதத்தின் துவக்கத்திலிருந்தே அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோக வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த ஜனவரி மாதத்தில் மிக பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது உங்களுடைய வாழ்வில் 100 அல்ல 200% நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பமே அசத்தலா இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகநிலைகள் 5ஆம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் 6ஆம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான வாய்ப்பை இந்த ஜனவரி மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ஜனவரி 15 முதல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானத்தில் அமர்வதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வேளையில் 5 மற்றும் 6 ஆகிய 2 இடங்களுமே மிக சிறப்பான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான இடங்களாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இந்த வருடத்தின் ஆரம்பமே அசத்தலா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக இந்த வேளையை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். ஏனென்றால் இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமத்தில் இருந்து யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். மிக வலுவாக அங்கு உச்சபலம் பெற போகிறார் மங்களகரகரான செவ்வாய். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது யோகாதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் அவருடன் இணைவதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை சூரியனின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் யோகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்தும் வலம் வரப்போகிறார். பஞ்சமாதிபதியான குரு பகவானின் பார்வை அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய வேளையில் அங்கு மிக வலுவாக சுக்கிரன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை முற்பகுதியில் வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். நவ கிரகங்களிலே மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் நினைப்பதை விட பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வெற்றி வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இந்த தருணத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நல்ல பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடும் சிறப்பான வேளையாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முற்பகுதியிலும் யோகஸ்தானத்தில் பிற்பகுதியிலும் வலம் வரப் போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட கல்வியில் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கடமையை சிறப்பாக செய்வதால் உங்களை தேடி பெயர் புகழ் வருவதோடு வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் பிற்பகுதியில் நுழைவதால் மறைமுக தொல்லைகள் எதிர்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக செயல்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இந்த தருணத்தில் நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும்
சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. ஆதாயம் நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் மங்களகாரகரான செவ்வாய் 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சபலம் பெறுகிறார் 14ஆம் தேதி முதல். எனவே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே அமோகமான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. சொத்துக்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் முன்னேற்ற பாதையில் விரைவாக பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய். குரு பகவானும் முழுமையாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். பல ஆடம்பர வீண் விரயங்களை தவிர்த்து முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பெயரை பெற்றுத்தருவதோடு சிக்கல்களை நீக்கி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை தடைபட்ட காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும். வியாபாரம், தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நெளிவு சுழிவுகளை நன்கு கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக அமைகிறது. உங்களிடம் பகைத்து கொண்டு சென்ற நண்பர்கள், உறவினர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு உங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உங்களது செல்வாக்கு மிக பெரிய அளவில் உயரும். கடல் தாண்டி சென்றாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. சிறு முயற்சி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. மேலும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் வலம் வருகிறாருங்க. சனி அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மேற்கொள்ளக்கூடாது. நிதானமும் பொறுமையும் சற்று கூடுதலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நவ கிரகங்களில் சனி ஒருவர் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறார். ஆனால் அவருக்கு நேர் எதிராக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே பெரிய அளவில் சிரமம் இல்லை. ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பமே அசத்தலாய் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் அமைப்பால் பெரிய அளவில் சங்கடங்களோ சிக்கல்களோ ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு 7ல் இருப்பதால் தொழில் ரீதியாக வரக்கூடிய குறுக்கீடுகள் விலகும். ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை எதிர்கொள்ள முடியும். எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் உருவாக்கக்கூடிய நல்ல பல யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தை திருநாள் உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.